உங்க வீட்டு உப்பு ஜாடிய என்னைக்குமே முழுசா காலி பண்ணிடாதீங்க. இது உங்க வீட்டின் ஐஸ்வர்யத்தையே குறைச்சிடும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம பெரியவங்க காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. உப்புங்கிறது வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல, அது கடல்ல இருந்து பிறந்த மகாலட்சுமியோட அம்சம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு அப்புறம் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜாடி காலி ஆகிறதுக்கு முன்னாடியே புது உப்பு அதுல சேர்க்கணுங்கிறது ஒரு மரபு. கவனிச்சு பாருங்க. முதல்ல கடையில இருந்து உப்பு வாங்கிட்டு வந்தா அத மத்தவங்க கைக்கு நேரடியா கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, உப்ப பிளாஸ்டிக் டப்பால வைக்காம பீங்கான் அல்லது கல் ஜாடியில வைக்கிறத ஒரு கௌரவமாவே பார்த்தாங்க. மூணாவது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் உப்ப கடனா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பழங்காலத்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா உப்பு ஜாடிக்கு கீழே ஒரு சின்ன பொற்காசோ அல்லது ₹1 நாணயமோ போட்டு வைப்பாங்க. இது அக்ஷய பாத்திரம் மாதிரி செல்வம் குறையாம இருக்க பெரியவங்க செஞ்ச ஒரு சின்ன வழிமுறை. அதனால உங்க வீட்ல இன்னைக்கே உப்பு ஜாடியை செக் பண்ணி பாருங்க. மகாலட்சுமி கடாட்சம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ஏன்னா